நியூஸ் தமிழ் செய்தியின் எதிரொலியாக ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா சாலை ஆக்கிரமிப்புகள் தற்பொழுது அகற்றப்பட்டு வருகின்றன. 7 கிலோமீட்டர் தொலைவிற்கான ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சியும் நெடுஞ்சாலைத்துறையும் இணைந்து அப்புறப்படுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களோடு இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், வணக்கம். தற்பொழுது பணியானது துவங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. அதாவது ஈரோடு மாநகரில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வந்ததன் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வந்தனர். இது தொடர்பாக போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வர மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தியானது வெளியிட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக மாவட்ட நிர்வாகம் போக்குவரத்து நெரிசலை கொண்டு வருவதற்கான பணிகளில் ஈடுபட்டு அதற்கான ஆய்வுகளை நடத்தியதில் அதன் ஒரு பகுதியாக இன்று ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா முதல் மணிக்கூண்டு வரை சுமார் மாநகரின் முக்கிய இடங்களில் 7 கிலோமீட்டர் தொலைவிற்கான ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சியும் அதோடு நெடுஞ்சாலைத்துறையும் இணைந்து தற்போது அப்புறப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மாநகரின் முக்கிய வீதிகளான மணிக்கூண்டு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் நகர காவல்துறையினர் தீவிரமான ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.